இந்த வாரத்திலிருந்தே வந்து ஐஎஸ்எல் தொடங்க உள்ளது. ஃபைனலா ஐஎஸ்எல் வரப்போகுது. டார்கெட்டே 80% எங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் போனா மீதி இருக்கிறத ஃபுட்பால் ஆடிக்கோங்க. எங்களுக்கு காசு வரணும். அதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு போலயே. நம்மளுடைய சென்னையினுக்கு வந்துட்டு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும்னா, சென்னையில இருந்தீங்களோ வேற ஏதோ ஊர்ல இருந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காம நம்மளோட மரீனா அரீனாக்கு போயிட்டு வாங்க. ஒரு ஆவரேஜ் பிரீமியர் லீக் ஃபேன், ஒரு டாப் 6 ஃபேன் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி பேசி வச்சிருக்காங்க. வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்தியன் ஃபுட்பால் கண்டென்ட். ரொம்ப நாளா வந்து படுத்து கிடக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸோட ஃபுட்பால் பேச்சு சேனல்ல இந்தியன் கண்டென்ட்டை பத்தி பேசிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நாங்க படுத்து கிடக்கிறோமோ இல்லையா, ஐஎஸ்எல்லே படுத்து கிடந்துச்சு. நாங்க படுத்து கிடக்காம இல்ல, மொத்த ப்ராப்ளம் ஆகி வந்து ஒரு 6 மாசமா ஐஎஸ்எல்லே நடக்கல அப்படிங்கறதுனால பயங்கரமா படுத்து கிடக்கு. பட் கவலைப்பலைக்கு ஒண்ணும் இல்ல கிடையாது. இந்த வாரத்திலிருந்தே வந்து ஐஎஸ்எல் தொடங்க உள்ளது. உண்மையிலேயே வர சொன்னாங்களா? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி. ஃபைனலா ஐஎஸ்எல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட சுபாஷ் எவ்வளவு ஹாப்பியா இருக்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இந்த வாட்டி என்னன்னா அப்படியே வந்து சாம்பியன்ஸ் லீக் போட்டே கூட்டு வராங்க போல இருக்கே. ஒரு டீமும் ஒருத்தவங்களோட ஒரு வாட்டி தான் ஆட முடியும். அதுல வந்து காப்பா முடிச்சா நீ மாசு அப்படின்ற மாதிரி சாம்பியன்ஸ் லீக்கே ஒரு போட்டியா எடுத்துட்டு வந்துட்டாருங்க. கடைசியில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிய போகுது. அதனால வந்து கொஞ்சம் பாக்குறவங்களுக்கும் என்னடா இது ரொம்ப நேரம் போற மாதிரி நம்ம லீக வந்து இப்ப ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு இப்ப ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி பார்த்த உடனே பாதிலே முடிஞ்சிச்சுன்னா ஜாலியா டைட்டில் தூக்கிட்டு போடுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. செமைங்க. ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிட போகுது இந்த சீசனு. சோ வந்து டக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டு ஒரு ட்ரோஃபியை வின் பண்ணிட்டு போலாம். சோ அதனால வந்துட்டு ஜாலியா உங்க டீமை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்தியன் ஃபுட்பாலையும் பாருங்க. நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். ஃபுட்பால் பேச்சு டீம் எக்ஸைட்டடா இருக்குது. பேக் டு இந்தியன் ஃபுட்பால். இது இந்த வருஷம் நல்லபடியா நடந்ததுன்னு வைங்களேன், நிறைய நல்லது நடக்கும். சோ ஹோப்ஃபுல்லி எல்லா வருஷமும் சொல்ற மாதிரி இந்த வருஷமும் நல்லபடியா நடக்கணும்ட்டு வேண்டிக்கிட்டு இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஒரு கும்பிட போடுவோம். நாம ஒரு பெரிய கும்பிடா போடுவோம். அதே மாதிரி கும்பிட நம்ம சேனலுக்கு நீங்க போட்டீங்கன்னா சரி, மறக்காம அந்த லைக், ஷேர், ஹைப் பட்டன் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணிடுங்க. சொன்ன கேட்க மாட்டியா? ஏய் போடா போ. ஏய் போ போடா. பட் இன்னைக்கு வீடியோல வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா ஐஎஸ்எல்ல பாக்குறோமோ இல்லையோ, இயர் ஆன் வந்து ஐஎஸ்எல் உடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஏன்னா 2010 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் எல்லாம் நானும் அப்படியே வெறி கொண்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம டீம் சென்னையை நீங்க பாடுறா என்ன பண்றானுங்க பாரு. அந்த மேட்டராசி எல்லாம் இருக்கும் போதெல்லாம் அடே அப்பா என்னடா இப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து வருஷம் அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்து 2025-26 சீசன் வந்து நடக்காமையே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர்ல வந்து நிப்பாட்டிட்டானுங்க. சோ என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2010 வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. யாரு? ஏஏஎஃப்எஃப், ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் பாடி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 15 வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னா ஐஎஸ்எல்ல வந்து நீங்க நடத்தி கொடுங்க, ஆனா ப்ராஃபிட்ட மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க, மத்ததெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மூலக்காரனா யோசிச்சிருக்காங்க ஏஎஃப்எஃப். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான அவ்வளவுதான். என்ன ஒண்ணு 15 வருஷம் பெருசா லென்த்தா 50 வருஷம் போட்டு வந்துருக்கணும், முடிஞ்சிருக்கும் கதையை. கரெக்ட். அது தெரிஞ்சனாலதான் எஃப்எஸ்டிஎல் அப்பவே இவனுங்க ஏதோ கோல்மால் பண்ணானுங்க, 15 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கானுங்க. ஏஎஃப்எஃப் எவ்வளவு பெரிய முட்டாத்தனமான ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும், நம்ம நாட்டுல இருக்கிற ஸ்பெசிபிக்கா எல்லாத்துக்குமே தெரியும். இவனுங்க எல்லா கோல்மாலும் பண்ணுவானுங்க, ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ 2025ல அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறதா இருந்துச்சு. 2025 டிசம்பர்ல வந்து எக்ஸ்பயர் ஆகிறதா இருந்துச்சு அந்த 15 இயர் கான்ட்ராக்ட். சோ அந்த கான்ட்ராக்ட் பேர் வந்துட்டு மாஸ்டர்ஸ் ரைட்ஸ் அக்ரிமெண்ட், எம்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. இப்ப 2025 ஸ்டார்டிங்ல வருது. நீ என்ன பண்ணுவ வழக்கமா? சரி இது வரப்போகுதுப்பா, இந்த அக்ரிமெண்ட் முடிய போகுது, நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தே பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். அந்த பிளானிங்க வந்துட்டு ஒரு 7-8 மாசம் முன்னாடி தான் ஆரம்பமே வைக்கிறானுங்க. இது வந்து நம்ம வரப்போறது இல்ல, நம்ம பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனவரி மாசம் போன வருஷத்துல இருந்து ஜனவரி பிப்ரவரியும் ஒரு டிஸ்கஷன் போகுது. சரி ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாம், புது கான்ட்ராக்ட் இருந்தா பெருசா பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம் நம்ம சொல்றானுங்க. இதுல வேற ஏஏஎஃப்எஃப் எங்களுக்கு வந்துட்டு 2047 ஒரு விஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு கமெண்ட், உங்க விஷன் 3047ல கூட நிறைவேற்ற மாட்டீங்கடா, 2047 எல்லாம் போடாதே. பாக்குறதுக்கே சமசிரிப்பா இருக்கு. ஐஎஸ்எல் வந்து இட் இஸ் அ ஃபவுண்டேஷன். நீ சொன்ன இந்தியன் ஃபுட்பாலையும் பாருங்கன்ட்டு. இப்ப கிளப் ஃபுட்பாலே நம்ம நாட்டுல நடக்கலீன்னா எப்படி டேலண்ட் இந்தியன் ஃபுட்பாலுக்கு வந்து சேருங்கிறது மெயின் கேள்வி. கரெக்டா?
அது கரெக்ட் தான். இந்த கேள்விதான் ஏஎஃப்எஃப்க்கு நம்ம கேட்கணும். அவனுங்க எங்க அவனுங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ற நிலைமையில இல்ல போல இருக்கு. ஆமா. அவனுங்க எங்க ஏதாவது பண்ணாதானே பதில் சொல்ல முடியும். ஒண்ணுத்தையுமே பண்றது இல்ல அவனுங்க. அதனால வந்துட்டு இப்ப அந்த அக்ரீமெண்ட் இப்போ இந்த மாஸ்டர்ஸ் ரைட்ஸ் அக்ரீமெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசுறானுங்க. ஜனவரி, பிப்ரவரியில பேசுறானுங்க. ஒரு அக்ரீமெண்ட்டுக்கு வரல. சரி என்ன பண்றாங்க? எஃப்எஸ்டிஎல் வந்துட்டு கடைசியில எல்லாம் பேசி ஏதோ ஓரளவு பண்ணி மார்ச் மாசம் ஒரு அப்ளிகேஷன் போடுறானுங்க. ஒரு ப்ரப்போசல் வைக்கிறானுங்க. தம்பி எங்களுக்கு இதான் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மார்ச் 5ஆம் தேதி ஒரு ப்ரப்போசல குடுக்குறானுங்க. 5ஆம் தேதி அந்த டைம் ஃப்ரேம்ல. ஐயா ஏஐஎஃப்எஃப் என்ன பண்றானுங்க? 1.5 மாசம் ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. அது ஒரு மிஞ்சி போனா ஒரு 100 பேஜ் டாக்குமெண்ட்னே வெய்யேன். ஒரு 100 பேஜ் டாக்குமெண்ட்னே இருக்கட்டும். ஒரு அது நாளைக்கு படிக்கிறதுக்கு போல உண்மையிலே. அத படிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 100 பேஜ் டாக்குமெண்ட்டே இருந்து போய் எத்தனை நாள் ஆகும்? ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்ல. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு அக்ரி பண்ணல. கவுண்டர் ப்ரப்போசல். எங்களுக்கு காசு பத்தல. எங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ப்ரப்போசல் குடுக்குறானுங்க. எவ்வளவு தெனாவட்டு இருக்கு அவனுக்கு. ஒரு வேலையும் பண்றது இல்ல. இன்னொருத்த எடுத்து பண்றான். அவன பண்றதை விட்டு என்னடா பண்றீங்க? நீங்க வந்து ஃபுட்பால் டெவலப்பிங் கமிட்டி வேற. சூப்பர். அது ஒரு கமிட்டி, ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு கமிட்டி வேற. அதுக்கு வந்து பண்ணோன்னே என்ன பண்ணிட்டானுங்க, இவனுங்க எஃப்எஸ்டிஎல் வந்து என்னது இது இவனுங்க இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்களுக்குலாம் இவனுங்க கொஞ்சம் பேக் அடிக்கிறானுங்க. ஓகேவா? அப்புறம் என்ன ஆச்சு? இதை விட ஒரு அசிங்கம் இருக்குமா? சரி இருந்தாலும் ஒரு என்ன தைரியத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் முதல்ல புரியல. அவன் சைடுல என்ன நியாயம் வரும்னு எதிர்பார்த்துட்டு போறாங்கன்னு தெரியல. அதனால வந்துட்டு நீ முதல்ல கான்ஸ்டிடியூஷனை முடிச்சு வரி ஒழுங்கா. அதை முதல்ல டிராஃப்ட் பண்ணு. அதை முதல்ல அப்ரூவல் வாங்கு. அதுக்கப்புறம் நீ போய் இந்த டீல் எல்லாம் பேசலாம். அது வரைக்கும் ஹோல்டுல போடு அப்படின்ட்டாங்க. அது எப்போனா ஏப்ரல் மாசம் வந்து அந்த ஹோல்டுல போடு. இது வந்து வேலைக்காக நீ முதல்ல முடியணும். மே மாசம் ஆகுது, ஜூன் மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கல. ஜூலை மாசம் எஃப்எஸ்டிஎல் வந்துட்டு மக்களே சாரி, இனிமேல் இந்த 2025-26 சீசன் வந்து ஹோல்டுல வைக்க போறோம். ஏன்னா இதுல ஒரு எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல. இந்த வருஷம் டிசம்பரோட இந்த கான்ட்ராக்ட் முடியுது. இவங்க எதையுமே சரி பண்ணிட்டு வரல. சோ நாங்க ஹோல்டில் வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு எஃப்எஸ்டிஎல் வந்துட்டு சொல்றாங்க. ஜூலை மாசம் வந்துட்டு நாங்க இனிமே கண்டினியூ பண்ண முடியாது இந்த அக்ரிமெண்ட் போடாமன்னு சொல்லிட்டு வந்து ஜூலை மாசத்துல வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ ஏஐஎஃப்எஃப்க்கு என்ன பண்றன்னு தெரியல. சரி இது பண்ணிட்டு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து முடிச்சு போட்டு அதை வந்து சைன் பண்ணி ஏதோ வாங்கிட்டானுங்க. ஏதாவது என்ன பண்ணணும்னு தெரியல, வாங்கிட்டானுங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் ஆகி செப்டம்பர் ஆகி எல்லாம் ஆயிட்டே இருக்குது. எந்த வித ப்ரப்போசலும் இல்ல. அக்டோபர் மாசத்துல ஆகஸ்ட்ல என்ன ஆகுது? நம்ம கூட இந்த ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தோம். எல்லா கிளப்ஸும் வந்து எங்களுக்கு எந்த வித ஃபண்டிங்குமே வரல. நாங்க எத்தனை நாள் கண்டினியூ பண்றது? ஏன்னா எங்களுக்கு எந்த ஃபண்டிங்கும் இல்லாம நாங்க எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளப்பா அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் டவுன் பண்றாங்க. அதுல இருந்து எம்ப்ளாய் பண்றவங்களுக்கு காசு கொடுக்க முடியாம எதுவுமே பண்ண முடியாம எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு க்ளோஸ் டவுன் பண்றாங்க. இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எஃப்எஸ்டிஎல் வந்து இன்னொரு ப்ரப்போசல் போட்டானுங்க. எப்படின்னா இந்த வர ரெவென்யூவை வந்துட்டு 60% நாங்க கிளப்ஸுக்கே கொடுத்துறோம். எங்களுக்கு வந்து ஒரு 20%, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 15% அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்குமே ஏஎஃப்எஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க டார்கெட்டே 80% எங்களுக்கு கொடுங்க. மிஞ்சு போனா மீதி இருக்கிற ஃபுட்பால் ஆடிக்கோங்க. எங்களுக்கு காசு வரணும். அதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு போலயே. நீங்களா மனுஷங்களாடா? மனுஷனா நீ? மனுஷனா நீங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேனத்தனமான விஷயத்தை அதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிட்டானுங்க ஏஎஃப்எஃப். சோ அதனால வந்து அக்டோபர்ல வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டே உள்ள வந்து நீங்க 2 பேரும் என்ன கோல்மால் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, டிரான்ஸ்பரண்டா டெண்டர் போடு நீ இப்போ அப்படின்ட்டாங்க. நீ உங்களுக்குள்ள பேசி முடிச்சு தேவையில்ல, நீங்க டிரான்ஸ்பரண்டா டெண்டர் போடுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டான். இப்ப என்னாச்சு? டிரான்ஸ்பரண்டா டெண்டர் போட்டா ஒரு வயலு வரும். நவம்பர் ஆகுது, டிசம்பர் ஆகுது, ஒரு வயலு வந்து டெண்டருக்கு நாங்க வரல போடாடே. நீங்க ஓர டெண்டராக்கி நாங்க வந்து வரி இது பண்ணணும். அதுல வர சில ரூல்ஸ் என்னன்னா டெண்டருக்கே 5 லட்சம் ரூபாய் ஏஎஃப்எஃப் கொடுக்கணும். அதுவும் இல்லாம 24-25 பினான்சியல் இயர்ல 1 கோடியோ 5 கோடியோ நீ டர்ன் ஓவர் என்னமோ பண்ண மாதிரி நீ காமிக்கணும் வேற ஏஎஃப்எஃப்க்கு. நீங்களே ஒண்ணும் பண்ணல. இந்த மாதிரி ரூல்ஸ் வேற போட்டானுங்க. ஓகேவா? ஆக மொத்தம் வந்துட்டு இந்த 2025 முடிவுல வந்து ஒண்ணுமே நடக்கல. எல்லா கிளப்ஸும் வந்துட்டு ப்ரீ சீசன் சீசனே இல்ல, ப்ரீ சீசன் இல்ல, பிளேயர் ஃபிட்னஸ் இல்ல, எதுவுமே இல்ல. டிசம்பர் மாசமே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா ஜனவரியில வந்துட்டு ஃபேன் கோட் உள்ள வந்து சரி நாங்க எடுத்து பண்றோம், ஆனா நாங்க போடுறதா ஒன்லி டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 8.6 crores டெண்டர் கொடுத்திருக்கானுங்க. அவ்வளவுதானடா? சீசன்
8.6 crores டெண்டர் கொடுத்திருக்கானுங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு வழியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனவரி மாசத்துல முடிவு பண்ணி, இப்ப போன மாசம் முடிவு பண்ணி, இப்ப February 14th வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி சுபாஷ், ஏன் 8.6 crore வந்திருக்கிறோம்? முதல்ல எங்க இருந்தோம்? அதான்டா 8.6ன்றது முதல்ல ஷாக்கிங்கா இருக்குது, இவ்வளவு கம்மியா இருக்குதேன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ், ஜியோ இருந்தாங்க, ஹீரோ இருந்தாங்க, அவங்கலாம் லைக் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு அத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமா இருந்த ஒரு ஸ்போர்ட்டிங் லீக வந்துட்டு இப்படி அடிச்சு எவனுமே வாங்கவே வராம ஒரே ஒருத்தன் தான் வந்து வாங்கியிருக்கான்ற அளவுக்கு போயிருக்க போய் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கம்மியா இருக்குதுன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டார் இந்தியா போட்ட டீல் வந்துட்டு 275 crores ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்ரி இயர். 275 crores இயர். ஸோ அப்ப யோசிச்சு பாரு, அப்படி இருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட் வேல்யூ இருந்த ஒரு லீக் வந்துட்டு அப்படியே சரிச்சு லிட்டரலி வந்துட்டு டவுன் பை 200% வேல்யூ கிட்ட போயிட்டு இப்ப 8 crores பர் இயர் அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. ஸோ 10 years காம்படிஷன் ஸ்டார் இந்தியா அவங்க வந்து அந்த 275 crores வந்து அந்த டீல அக்ரி பண்ணி அவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எவ்ரி இயர் வந்துட்டு அது ப்ராஃபிட்டபிளா போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு எவ்ரி இயர் சில வருஷம் வந்து ப்ராஃபிட் இருந்தது, சில வருஷம் ரொம்ப ஹெவி லாசஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2023 ஃபிஸ்கல் இயர் எடுத்து பார்த்தோம்னா 14 crores அவங்க லாஸ் தான் நடந்திருக்குது. 2022ல வந்துட்டு ஒன் ஆஃப் தேர் பிக்கெஸ்ட் லாஸ் 46 crores லாஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலா 2024ல தான் வந்து இருக்குது. 2024ல என்ன யோசிச்சாங்கன்னா, இவ்வளவு அடி வாங்கிட்டோம், சரி வருஷம் இவ்வளவு கட்டிக்கிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்கலன்னா அப்புறம் ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி ஸ்கேல் டவுன் பண்ணிட்டாங்களோ, நம்பர் ஆஃப் கேமராஸ் கம்மி பண்ற, இல்லைன்னா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி மேட்ச் பண்ணி. ஆனா 2024ல வந்துட்டு 45 crores நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்கானுங்க. ஸோ வந்துட்டு ப்ராஃபிட்டபிளான ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ என்னதான் நான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லைக் ஐ ஃபீல் என்னதான் 8 crores இவங்க வாங்கியிருந்தாலுமே இப்போ 45 crores ஜென்ரேட் பண்ற ஒரு ஒரு சீசன்ல முடியுதுன்னா இவங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி லைக் மேபி ஸ்கேல் டவுன் பண்ணி இந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா they can still make profits. ஆனா இந்த வருஷம் வர நிறைய பேர் பார்க்கணும்னு இருப்பாங்க, ஏன்னா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும். பிளஸ் இந்த வாட்டி ஃபேன் கோடு வந்து அவங்களோட டெலிகாஸ்டிங்க வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் 299 சீசன் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல வந்துட்டு அவங்க ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 299 சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல போகலாம். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் மேட்சையும் நீங்க வந்து காசு கொடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா உங்களோட ஸ்பெசிபிக் டீம் அது எவ்வளோ எக்ஸாக்ட் அமௌண்ட்ன்றது மாறுது, பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ்லி கம்மியான காசுல தான் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ உங்க சப்போர்ட் கொடுக்கணும்னா நீங்க அப்படியே அப்போ டிவில பார்க்க முடியாது, இனிமேல் வெறும் ஃபேன் கோட் ஆன்லைன்ல மட்டும் தான் பார்த்தாகணுமா? அதுதான் பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆப்வியஸ்லி டிவில தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இப்ப இந்த ஃபேன் கோடுன்றது வந்து டிவில ஒரு ஆப்பாவே இல்ல. சோ இங்கதான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஐயோ இவ்வளவு நம்ம பண்ணிட்டோம், கடைசியில டிவில பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனே வராதேன்ற நிலைமையில வந்துட்டு சரி சோனி வந்துட்டு நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் டீல போட்டுட்டு எங்களோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபேன் கோட் வந்துட்டு அதுல நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல. ஸோ டிவிலயும் வரா மாதிரி ஒரு ஆப்ல வரா மாதிரி நாங்க செட்டப் பண்ணி தரோன்ற பேச்சுவார்த்தை நடந்து இப்ப போயிட்டு இருக்குது. ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த வீடியோ வரதுக்குள்ள அந்த டீலும் கூட கான் த்ரூ. ஸோ இவ்வளவுதான் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபேன் கோட் அண்ட் சோனி கொலாபரேஷனோட நீங்க டிவில பார்க்க முடியும் ஐஎஸ்எல். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப் ஆக்சுவலா. என்னன்னு பார்த்தா டிவில வந்து இப்ப சோனியில வந்து பார்க்க முடியும், இன்னும் அபிஷியலா வரலன்னு தெரிஞ்சது. ஆனாலும் டிவில சோனியில வந்தாலும் சோனி லிவ்ல நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு தான் ஆன்லைன்ல பார்க்கணும்னா நீங்க ஃபேன் கோட்ல மட்டும் தான் பார்க்கணும். சுபா சொன்ன மாதிரி 299 சீசன். ஒரு டீமை மட்டுமே ஃபாலோ பண்ணாலும் ஒரு பிரைஸ் இருக்குது, அந்த மேட்சஸ் மட்டுமே. எவ்ரி சிங்கிள் மேட்ச் ஒரு மேட்ச் மட்டும் பார்க்கணும், அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க என்னன்னு பாருங்க. ஃபேன் கோட்ல வந்து இந்தியால எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சோனி டிவில பார்க்கணும், ஏதோ ஒரு சோனி ஒன் ஆஃப் த சோனி 10 சேனல்ஸ்ல வந்து டிவில வந்து வரும். ஸோ இதான் வந்து ஹைலைட். என்னன்னா 275 crore சீசன் இருந்து வெறும் 8 crores சீசன்ங்கிற வந்து மொத்த ரெவன்யூ வந்து டிராப் ஆகி வந்து இந்த நிலைமையில வந்து நிக்குது. அதோட அமௌண்ட்ஸ் டு வெரி வெரி லெஸ் பர் மேட்ச். 1.6 crore per மேட்ச்ல இருந்து வெறும் இப்ப 9 lakhs என்னமோ பர் மேட்ச்ல வந்து நிக்குது. அநியாயமான ஒரு பிரைஸ்ல வந்துட்டு இப்போ வந்து ஆரம்பிக்கிற ஒரு கட்டாயத்துல வந்து நின்றுருக்காங்க. பட் சுபாஷ் சரி, அதை வந்து ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கே வந்தாச்சுன்னே வையேன். இப்ப வந்து அடுத்தது என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்க போது, ஃபார்மேட் என்ன? ஆமா, இது வந்து போன வருஷத்தை விட டெஃபினெட்லி சின்ன ஒரு குவிக் பேஸ் தான் முடியக்கூடிய ஒரு லீகா இருக்கலாம்.
போன வருஷமே குவிக் பேஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லீக்னா என்ன, மினிமம் வந்துட்டு ஹோம் அண்ட் அவே ஆடணும். அப்பதான் ஒரு டீம் அட்வான்டேஜ் இருக்காது. ரெண்டுமே ஆடிட்டா மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் லீக் வேர்ல்டுல எங்க நடந்தாலும் நடக்கக்கூடிய ஃபார்மேட். பட் அது இல்லாம நம்ம ஐஎஸ்எல்ல வந்துட்டு இப்ப சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்னே வச்சுப்போமே, அதுல மாதிரி நடத்துறாங்க. என்னன்னா ரவுண்ட் ராபின் ஒரே ஒரு பிக்சர் தான். இப்போ ஒரு டீமோட டோட்டலா 14 டீம் இருக்குதுங்க. இப்போ வந்து புதுசா ஒரு டீம் வந்திருக்குது. அந்த புது டீம் மட்டும் என்னன்னு கௌதம் சொல்லிடுவான். அது எனக்கு மறந்துருச்சு. இன்டர் காஷி வந்து இந்த வருஷம் கொண்டாந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க மட்டும் புது டீம் மொத்தமா 13 இருந்துச்சு. இப்ப வந்து 14 டீமா இந்த வருஷம் வந்து இப்ப ஆக்சுவலா ஏதோ வார்ம் அப் கேம் என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இப்ப போயிட்டு இருக்கு. Feb 14 பார்க்கலே ஒரு 3 டேஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வந்துட்டு லவ்வபுல்லா இந்த லீக் ஆரம்பிக்கணும்ட்டு அவனுங்க குறிக்கோளோட வச்சிருக்கானுங்க. பட் அதான் 14 டீம்ஸ் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ வந்து அந்த எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு வாடிதான் பிக்சர்ல ஆட போறாங்க. பிப்ரவரி ஆரம்பிச்சு மேல முடிஞ்சிருங்க. ஸோ லிட்டரலி வந்துட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஒரு 3 மாசம் தான் நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. ஓமனாவே அது எப்படி அவங்க டிசைட் பண்றாங்கன்றது தெரியல. பட் வந்து ஒரு ஃபிக்ஷன்றதுனால எல்லா கேமுமே ஃபைனல் மாதிரி தான் ஆடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இந்த கேம் தோத்துட்டா அடுத்த கேம் அவேல ஹோம்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆடினா ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஸோ வந்து ஃபுல் ஃபாஸ்ட் பேஸ். நம்ம சாம்பியன்ஸ் லீக் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு. சொன்னா கார்டன் சொன்னா இங்கதான் வந்து எல்லாரும் ஃபுட்பால் ஆடுறாங்க, அந்த மாதிரி தாங்க எங்கேயோ ஆட போறாங்க. ஸோ கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா இருக்கும். மறக்காம எல்லா கேமையும் பாத்துருங்க. பட் இந்த வருஷம் வந்து நிறைய சேஞ்சஸ் இல்ல, பட் நிறைய டிரான்ஸ்பர்ஸ் நடந்திருக்குது. ஸோ வந்து ஒரு டீமுக்கும் அந்த டிரான்ஸ்பர் நியூஸ் வேணும்னா நீங்க ஆப்வியஸ்லி அவங்களோட வெப்சைட்ல ஐஎஸ்எல் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். பட் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா சென்னையின் மேல தான் இருக்க போகுது. என்னடா சென்னையின் எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்? ஆமா, சென்னையின் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா வருஷம் பாவம் நம்மள ஏமாத்தி அந்த கிளப் வந்து நாசமா போயிட்டு இருக்குது வருஷம். ஆனா என்னன்னா இந்த வருஷம் வந்து அந்த ஃபார்மேட் சேஞ்சஸ்ல இன்னொன்று இருக்குது. பிளே ஆஃப்ஸ் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா லீக் ஃபேஸ் தான். 14 மொத்தமா 91 கேம்ஸ், 14 டீம்ஸ், 13 மேட்சஸ் ஈச், 91 கேம்ஸ். லீக் முடிச்ச உடனே வின்னர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஐஎஸ்எல் கப்பு மறுபடியும் பிளே ஆஃப்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. டப்புன்னு முடிக்கணும்பா அப்படிங்கறனால வந்துட்டு மொத்தமா இந்த மாதிரி ஒரு டீலை பத்தி முடிச்சிருக்கானுங்க. மே மாசம் சொன்ன மாதிரி முடிஞ்சிடும். ஸோ மறக்காம வந்து டக்குன்னு எல்லாருமே பாருங்க, எல்லா டீமையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சென்னையினுக்கு வந்துட்டு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும்னா, சென்னையில இருந்தீங்களோ வேற ஏதோ ஊர்ல இருந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காம நம்மளோட மரீனா அரீனாக்கு போயிட்டு வாங்க. அதான் வந்து மெயினா நடக்க போகுது. சுபாஷ் சொன்னா எந்த மேட்ச் ஹோம் எந்த மேட்ச் அவேங்கிறது ரேண்டமா எடுத்தாங்க. பட் சில டீம் வந்துட்டு 7 ஹோம் கேம் 6 அவே கேம்ஸ், சில டீமுக்கு வந்துட்டு 6 ஹோம் அண்ட் 7 அவே, அது மாதிரி ஒரு பிக்சர் லிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்து நம்ம சென்னையின் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி 4-5 சைனிங் பண்ணியிருக்கோம். அது யாருன்னு பார்த்தா நம்ம இம்ரான் கான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸா நம்ம ஐஎஸ்எல் இருந்தாப்ல அவரு. அல்பர்டோ நக்ரேரா அந்த இவரு சென்னை இது ஸ்பெயின்ல இருந்தும், முகமது பெமாமர் அண்ட் இனிகோ மார்டின் ஸ்பெயின் அண்ட் எட்வார்டோ காவ் அவர் தான் வந்து பிரேசிலியன் சென்டர் பேக். அதனால வந்து அங்க ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்குது நம்மளோட அந்த எட்வார்டோ கவுக்கு. அவங்க எல்லாருமே 5 சைனிங்ஸ் வந்து இந்த சீசனுக்காக நோக்கி பண்ணியிருக்கோம். போன வருஷம் வரைக்கும் ஓவன் காயில் ஊரே ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா போன தடவை அவர் வந்த போது ஜெயிச்சு கொடுத்தாரு, செகண்ட் கம்மிங். இந்த தடவை பாருங்க கண்டிப்பா அவரே தான் மறுபடியும் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பிலிமை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். சரி நம்மளும் வந்து ஆமா அவங்க எல்லாருமே பண்ண போறாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவரை வந்து தூக்கி விட்டாங்க. அதனால வந்துட்டு இப்ப வந்து கிளிஃபர்ட் மிராண்டா இவர் தான் வந்து இந்த வருஷத்துக்கான ஹெட் கோச். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து டேக் ஓவர் பண்ணாரு. ஏஏஎஃப்எஃப் உடைய சூப்பர் கப்புக்குலாம் நம்ம போயிருக்கோம். போய் அங்க வந்து யாரோடய அடி வாங்கிட்டு வந்தோம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல மக்களை, நீங்க வந்து போருங்க. நம்ம வந்துட்டு அங்க வந்துட்டு போய் ஒரு டீம் கூட அடி வாங்கிட்டு தான் வந்தோம். பட் விளையாண்டதே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடி வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷம் வந்து நம்ம ஜித்தேஸ்வர் சிங் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். இந்த வருஷம் அவர் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வந்து விளையாடுறது ஒரு கீ பிளேயரா வந்து அவர் இருப்பாரு. நம்ம அல்பர்டோ நக்வேரா அவர் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர மிட்ஃபீல்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்பதான் போன மாசமே தான் வந்து அவர் சைன் பண்ணோம். அண்ட் இம்ரான் கானுடைய அரைவல் வந்து பயங்கரமா இந்த விங்ஸ்ல வந்து நல்ல டெப்த் கொடுக்கும். ஃபாரின் கோட்டா வந்துட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு 5 பிளேயரா 6 பிளேயரா வச்சுக்க முடியும்னு நினைக்கிற ஒவ்வொரு கிளப்புக்கும். ஸோ அதுல வந்து எடுத்து பண்ண எல்சினியோ, எட்வார்டோ காவ், அல்பர்டோ நக்வேரா, முகமது பெமாமர் அண்ட் இனிகோ மார்டின் இவங்க தான் வந்துட்டு ஃபாரின் பிளேயருடைய லிமிட்ஸ். இத்தனை பேர் தான் வந்து வச்சுக்க முடியும். 5 பிளேயர் வந்து இருக்காங்க. என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கா? எனக்கு பெருசா இல்லடா இந்த சீசன். உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்துட்டு என்ன சொல்றேன்னா, ஆப்வியஸ்லி போன வருஷம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு.
நம்ம லாஸ்ட் சீசன் வந்துட்டு சென்னை 11th முடிச்சிருக்காங்க வித் 27 பாயிண்ட்ஸ். பட் அகைன் அதுதான் ரொம்ப பேட் சீசன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்னதான் 13 டீம்ஸ்ல 11th முடிச்சாலும் லிட்டரலி 6 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த டாப் 6. நம்ம வந்து ஒரு 2 கேம் ஜெயிக்கல. அப்படி பாத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட பாக்கணும். நம்ம 2 கேம் ஜெயிக்காம போனதுனால டாப் 6ல வர முடியல. அந்த ஆளு அவ்வளவு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினாரா, அப்படி கொண்டு வந்துருவேன் இப்படி கொண்டு வந்துருவேன் டயலாக் விட்டாரா 11வது இடத்துல. ஊர்ல வந்த உடனே அப்படி பேசணும்னு தோணி இருக்குது போல இருக்கு. பட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் நான் இந்த வருஷம் வந்துட்டு ஏன்னா லைன் அப் நம்ம வாங்கிக்க புது சைனிங் வந்து டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாமே எனக்கு ஒரு நல்ல சைனிங் மாதிரி தோணுது. இம்ரான் கான் அப்புறமா வந்துட்டு அந்த நொகுவேரா எல்லாம் வந்துட்டு ஐ ஃபீல் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கண்டிப்பா கொடுக்க போறாரு. நான் இப்பதான் வந்து நம்ம கிளிஃபோர்ட் மேரனோட இன்டர்வியூ எல்லாம் வேற பாத்துட்டு இருந்தேன். சோ அவருமே வந்துட்டு நல்ல வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் பிளேயரா வந்து நிறைய லீக்ஸ்ல ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆப்வியஸ்லி அதுல இருந்து நிறைய கத்துட்டு இருக்காரு. சோ அவரோட சிஸ்டம் வந்துட்டு பொசிஷனல் பிளே வச்சுதான் ஆட போறேன்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இந்த இன்டர்வியூலயுமே. சோ அதுவுமே கேக் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாக்குறதுக்கு. அவரும் அந்த புது சைனிங்ஸ்லாம் வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாரு. ரொம்ப அவரு அப்ரிஷியேட்டிங்கா சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும் அவங்களோட சிஸ்டம்ன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு யாருமே ஃபேவர் பண்ற மாதிரி தெரியல. நீ நல்லா ஆனா டீம்ல இருக்கிற மாதிரி ஓப்பனா சொன்னாரு அந்த இன்டர்வியூலயுமே. சோ ஐ ஃபீல் இந்த கோச் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் புது கோச் மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்திருக்காரு. பட் அகைன் இந்த சீசன் வந்துட்டு லாஸ்ட் சீசன் மாதிரி ஃபம்பிள் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. சோ ஆடுறப்பயும் வந்துட்டு பெஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த வாட்டி நம்ம சென்னையின் வானத்தை காப்பாத்தி எப்படியாச்சும் வந்துட்டு டாப் 2 இது முடிச்சா ஒண்ணு சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன்லாம் வரப்போறது இல்ல. பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்துக்கு டாப் 2 எப்படியாச்சும் முடிச்சு விட்டுருந்தா ப்ளீஸ். நான் இப்பதான் வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல மக்களே இந்த டீம்ல வந்து பெருசா. இவன் வேற நேரா கொண்டுட்டு போய் ஒரு ஆவரேஜ் பிரீமியர் லீக் ஃபேன் ஒரு டாப் 6 ஃபேன் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி பேசி வச்சிருக்கேன். நான் மனசாட்சி வர 2ன்னு சொன்னேன். அப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்லல. ஏன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ஹைபோதெட்டிக்கலி ஐ ஃபீல் இட் குட் பி த ஸ்டார்டிங் லைன் அப். நம்ம வந்துட்டு இனிகோ மார்டின் மேல வச்சுட்டு இம்ரான் கான் அந்த ரைட் பிளாங்க் அண்ட் இர்ஃபான் எட்வார்ட் அந்த லெஃப்ட். அல்பர்டோ நகர் இப்ப சொல்லியிருந்தேன் மிட்ஃபீல்ட்ல செம்ம ஒரு காம்போசிஷன் கொண்டு வரதுக்காக கொண்டு வரணும்ட்டு அந்த பெமமேர் அண்ட் நாம்டே இவங்க தான் வந்து மிட்ஃபீல்டு பிளான் பண்ணுவாங்க. விக்னேஷ், எட்வார்ட் கவ், பிரித்தம் கோட்டல் அண்ட் ராஜ் பஸ்டோரே இவங்க எல்லாம் வந்து டிஃபென்ஸ்லயும். முகமது நவாஸ் வந்து மிட்ஃபீல்டும் அட்டாக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா வந்துட்டு நம்ம எப்படி சிச்சுவேஷன் டிஃபென்ஸ்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த இடத்த சொல்லிக்கிறோம், எவ்ரி சென்னையின் மேட்ச் உடைய ரிவ்யூ எல்லாமே நம்மளோட பிரசன்னா பல்லுவாப்ல பிபி டாக்ஸ் சேனல்ல வந்துட்டு எவ்ரி மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி லைவ் வாட்ச் எல்லாம் கூட பண்ணுவான். கரெக்ட். அதனால வந்து மறக்காம அவனை போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே சென்னையினுக்கு தனி ப்ரிவ்யூ ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. சோ மறக்காம வந்து அதையும் போய் செக் அவுட் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. பையனை கையில பிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு ஒரே அலப்பறையா இருக்கும். நாங்க வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வீக்லியாச்சும் ரிவ்யூ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நாங்க ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றோம். நாங்க வந்து ஃபுல் கேம்ஸ் எல்லாமே பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அதை பத்தி பேச ட்ரை பண்றோம். எங்களோட சப்போர்ட் காமிச்சிட்டு பட் டெஃபினட்டா வீடியோஸ் வரந்தாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இல்லைனாலும் டெஃபினட்டா ஐஎஸ்எல் பத்தி நாங்க பேசுவோம். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தாங்க இருக்குதுங்க. இந்த வீடியோ எப்படி பண்ணுது, நீங்க லைக், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியா வரவேற்பு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஐஎஸ்எல்க்கு நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா நாங்களும் கொடுப்போம் கண்டிப்பா. சோ நான் ஏற்கனவே கடைசியில சொன்ன மாதிரி நம்மளுடைய முதல் கேம் 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. கடைசி கேம் 17th மே முடியுது. ஃபர்ஸ்ட் கேமே மும்பை சிட்டி கூட விளையாட போறோம். அதுவும் அவே வேற. திருப்பி அமிச்சிருவோம்டா. இல்ல நம்ம போறோம்னா அடிச்சு முடிச்சுட்டு திருப்பி வருவோம்டா. இதுவா இருந்தாலும் சரி. ஏன் பேசிட்டு இருக்கான். லாஸ்ட் கேம் வந்து பெங்களூரு கூட ஹோம் கேம். அதுவும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. ஆக மொத்தம் நம்ம டிரால முடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியா பேசிட்டு இருக்கான். பட் நீங்க பார்த்தவங்க எல்லாம் உங்களுடைய காமெண்ட்ஸை வைங்க. ஆக்டிவா சென்னையை ஃபாலோ பண்றவங்க எனக்கும் சுபாஷ்க்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே காமெண்ட்ஸ்ல வைங்க. ஏன்னா வீடியோ பார்த்து எல்லாருமே காமெண்ட்ஸும் பாக்குறாங்க. சோ உங்களோட காமெண்ட்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். பட் மறக்காம பிபி டாக்ஸ் செக் அவுட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் ஃப்ரீக்வெண்டா வரும். அண்ட் இந்த ISL season hopefully it is a great event. We will see you soon in another video. Bye bye.